श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम। ननु अविद्यावत्वमेव क्षेत्रज्ञस्य संसारित्वदोषः तत्कृतं च सुखित्व दुःखित्वादि प्रत्यक्षम् उपलभ्यते इति चेत् न ज्ञेयस्य क्षेत्रधर्मत्वात् ज्ञातुः क्षेत्रज्ञस्य तत्कृतदोषानुपपत्तेः। भगवान् सर्वक्षेत्रेषु अहमेव क्षेत्रज्ञः, எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் க்ஷேத்திரத்தை அறிபவனாக நானே இருக்கிறேன்னு இங்க சொன்னார். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞம்னா என்ன அப்படிங்கிறதையும் சொன்னார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமிதி அபிதீயதே. இந்த க்ஷேத்திரம்ன்றது இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் இதந்தையா இது இதுன்னு உனக்கு பிரத்யக்ஷமாறுதோ அது எல்லாமே க்ஷேத்திரம் அப்படின்ற பதத்தினால சொல்லப்படுறது. இதை எது தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பெயர்னு சொன்னார். அப்போ இதம் சரீரம்னு சொல்லும் பொழுது இதை தொட்டு காமிச்சு இதம் அப்படின்னு தட்டி சொல்ற பகவான். இதம்னு சொல்லும் பொழுது அப்போ பகவானுடைய சரீரத்தை காண்பிச்சார். நம்ம சரீரத்தை பார்க்கிறோம், இதம் சரீரம். அப்போ இந்த சரீரமானது இதுல என்னுடைய பிராணனும் சேர்த்தி என்னுடைய மனசும் சேர்த்தி, அதை தவிர இந்த ஸ்தூல சரீரத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஜெகத்தையும் சேர்த்துக்கணும். அதனால இதம் சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய சரீரம் முதலான விஷயங்கள் எதெல்லாம் இதந்தையா தெரியறதோ அது க்ஷேத்திரம்னு ஆகிறது. அப்போ க்ஷேத்திரஜ்ஞன் யாருன்னா நான் தானே இதை தெரிஞ்சுக்கிறேன் இந்த தேகத்தை. அப்ப நான்ற இந்த ஜீவாத்மா தான் இந்த தேகத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த மனசு புத்தியை தெரிஞ்சுக்கிறது, இந்த பிராணனை தெரிஞ்சுக்கிறது, எனக்கு சுத்தி இருக்கிற ஜெகத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்போ க்ஷேத்திரஜ்ஞங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா, ஒரு சைதன்யம், நான்ற ஒரு பாவத்தோடு இருக்க அகங்காரத்தோடு கூடியதாக இருக்கிறது தானே இப்ப க்ஷேத்திரஜ்ஞனா சொல்லியிருக்கணும். ஆனா பகவான் என்ன சொல்றார், க்ஷேத்திரஜ்ஞம் மாமபி வித்தி,
இந்த க்ஷேத்திரஜனாக இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுத்துங்கிறதுனால அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்றோம். க்ஷேத்திரஜனாக சர்வ க்ஷேத்திரத்திலையும் நான் இருக்கிறேன். அப்ப சர்வ க்ஷேத்திரம்னு இருக்கு. சர்வ க்ஷேத்திரம்னு சொல்லும் பொழுது பலவிதமான க்ஷேத்திரஜனும் அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் பல க்ஷேத்திரம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணுத்த க்ஷேத்திரம்னு சொல்றதுக்கே ஒரு க்ஷேத்திரஜன் இருக்கணும். இருந்தாதான் அது தனி க்ஷேத்திரமாகும். இல்லைன்னா மொத்தமா ஒரே க்ஷேத்திரம் தான் இருக்கு, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கான்னு ஆயிடும். இப்ப சர்வ க்ஷேத்திரேஷுன்னு சொல்லும் பொழுது சர்வத்திலையும் ஒவ்வொரு க்ஷேத்திரஜன் இருந்தா தானே சர்வ க்ஷேத்திரம்னு பல க்ஷேத்திரங்களை சொல்ல முடியும் நீ. அப்போ பல க்ஷேத்திரங்களை நீ சொல்றேன்னா பல க்ஷேத்திரஜன் அங்க இருக்கான்னு அர்த்தப்படுறது. ஆனா சர்வ க்ஷேத்திரேஷு க்ஷேத்திரஜம் மாம் இதி வித்தி, நான் தான் எல்லா க்ஷேத்திரத்திலையும் க்ஷேத்திரஜனாக இருக்கிறேன். இது ஒன்னும் சிங்காலேயே இதுதான் பாஷ்யக்காரர் சொல்றார். சம்சாரி க்ஷேத்திரஜன் ஜீவாத்மா, அசம்சாரி க்ஷேத்திரஜன் பரமாத்மான்னு அங்க பேதப்படுத்தி காண்பிக்கிறார். சம்சாரித்துவ உபாதியோடு கூட அகங்காரத்தை தான் நம்ம ஜீவாத்மால சேர்க்கிறோம். அந்த அதனாலதான் அந்த ஸ்மால் ஐ பிக் ஐன்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அகங்காரத்தை ஐன்னு எடுத்துக்கிற பொழுது அது ஸ்மால் ஐ ஆகுது. வியக்தித்வம் இங்க அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதான்னு அங்க அஷ்டதா பின்னா பிரகிருதி ஏற்கனவே சொன்னார். இங்க அடுத்த ஸ்லோகத்திலையும் அஷ்டதா பின்னத்தை சொல்ல போறார் பகவான். அந்த இடத்துலயும் அகங்காரம்ன்றது இந்த சிருஷ்டி மூலமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச மகாபூதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது அகங்காரம்தான். அகங்காரத்துல இருந்துதான் பஞ்ச மகாபூதத்தோட உற்பத்தின்னு பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்றார். அப்போ இந்த அவ்யக்தத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது அகங்காரம். இந்த அகந்தாதான் தன்னை சுரூபத்திலேருந்து பிரிச்சு காண்பிக்கிறது தான் சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கு. அந்த சம்சாரி க்ஷேத்திரஜன் ஜீவன், அசம்சாரியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜன் ஈஸ்வரன் அப்படின்னு க்ஷேத்திரஜ விபாகத்தை பண்ணும் பொழுது அங்க ஈஸ்வரனாக நான் சர்வ க்ஷேத்திரத்திலையும் இருக்கேன்னு காமிச்சார். அதுக்கப்புறம் அதுல பெரிய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஆச்சாரியால் இந்த சாஸ்திர அனர்த்தக்கியம்லாம் வந்துரும்ன்ற பாயிண்ட் எல்லாம் பேசினார். அப்புறம் வித்யா வைலட்சண்யம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இது கூட பார்த்துட்டோம். நான் போன கிளாஸ்ல பார்த்தது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். அவித்யா எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வர்றது. அதுக்கு முன்னாடி அவித்யாவத்வமேவ க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்வ தோஷா. சம்சாரித்துவம் தான் உனக்கு பேதப்படுத்துறது. ஏன்னா இது இன்னொன்னுத்தையும் கண்டெஸ்ட் பண்ணார் பாஷிகாரர். சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிறான்னா, நான் ஜீவாத்மா தான், க்ஷேத்திரஜனாக இருந்தாலும் நான் ஜீவாத்மா தான், என்னைக்குமே நான் பரமாத்மாவாக ஆக முடியாது, பரமாத்மா ஈஸ்வரன் அசம்சாரி க்ஷேத்திரஜனாக எனக்குள்ள இருக்கான்னு நீ சொல்ல முடியாது. அவன் பாட்டு தனியாக சர்வ க்ஷேத்திரத்தையும் இருந்துட்டு இருக்கான். ஆனா நான் வேற, அவன் வேற. அந்த சம்சாரி க்ஷேத்திரஜனாக இருக்கக்கூடிய நான் ஒரு தியான உபாசனைகளால அசம்சாரியாக நீ சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனை சாயுஜ்யமோ அந்த மாதிரி ஒரு இது அடையிறதுதான் இந்த கீதா ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம்னு சொல்றவா இருக்கா. அந்த மாதிரி சொல்றவன்லாம் மூர்க்கனுக்கு சமம்னு திட்டினார். ஏன்னா இப்ப முக்காவாசி, ஏன்னா இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்றது பொழுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம், திருப்பியும் சொல்றேன். அர்த்தம் பண்ணும் பொழுது சாமான்யமாக எல்லாருமே எப்படி அர்த்தம் பண்றான்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மா உட்கார்ந்து இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரனை உள்நோக்கி நீ பார்த்து அது மேல ஒரு தியான நிஷ்டை பண்ணி அப்புறம் போய் அதை சேரு அப்படின்னு அர்த்தம் பண்றா. இந்த மாதிரி அர்த்தம் பண்றதே தப்பு. இது சாஸ்திர விரோதம், ஸ்ருதி சம்மதம் இல்லாத விஷயம். ஸ்ருதஹானிம் அஸ்ருத கல்பனாம் ச குருவன்னு அந்த இடத்துல சொன்னார். ஸ்ருதி சொல்லாததை சொல்லி, ஸ்ருதி சொல்லி இருக்கிறத மறுத்து பேசுறதாக நடக்கிறது
அப்படின்னு ஆச்சாரியால் காலத்திலே அது இருந்திருக்கு. பின்னாடி வந்திருக்கிற மற்ற சம்பிரதாயங்கள் இப்பயுமே அப்படிதான் அதை பார்க்கற. அப்போ இந்த அவித்யா தான் பேதப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அவித்யா எங்க இருக்கு? அதுதான் இங்க கேள்வி வரதுக்கு முன்னாடி இங்க சொல்றார், அவித்யாவத்துவமேவ க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்சாரித்வ தோஷா. க்ஷேத்ரஜ்ஞனுக்கு சம்சாரித்வ தோஷம் எப்படி சித்திக்கிறது? க்ஷேத்ரஜ்ஞன் சர்வ க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அசம்சாரின்னா அவன் எப்படி சம்சாரி ஆகிறான்? ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் எப்படி வர்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஆரம்பத்திலேயே இந்த டிஸ்கஷன்ல என்ன ஆரம்பிச்சுது? அவித்யா சம்சாரித்துவம் பிரம்மத்துக்கு இருக்குன்னா ஈஸ்வரன் சம்சாரி ஆகிறான். இல்ல சம்சாரித்துவம் இல்லாததுதான் பிரம்மஸ்வரூபம்னா ஜீவனே ஒண்ணு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த சம்சாரித்துவங்கிறது எங்க இருக்குங்கிற கேள்விலாம் டிஸ்கஸ் ஆச்சு. அந்த மாதிரி இங்க அவித்யாவத்துவமேவ க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்சாரித்துவ தோஷான்னு சம்மரைஸ் பண்றார். க்ஷேத்ரஜ்ஞனுடைய தோஷமானது அவித்யானாலதான். ஆனா அது க்ஷேத்ரஜ்ஞனுக்கு தானே இருக்கு. அப்போ தத்கிருதம் ச சுகித்வ துக்கித்வாதி பிரத்யக்ஷம் உபலப்யதே. அப்போ சம்சாரித்துவ தோஷத்தினால வரக்கூடிய சுகித்துவம் துக்கித்துவம் இருக்கே. யாருக்கு இருக்கு? இந்த ஜீவனுக்கு இருக்கு. அப்ப அது ஆத்ம குணமாக தானே எடுத்துட்டு ஆகணும். சுகித்துவம் துக்கித்துவம் இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டார். அதுவுமே இந்த வைசேஷிக நையாயிகர்கள்லாம் ஆத்ம குணம்தான் சுகித்துவம் துக்கித்துவம் அப்படின்னு எடுத்துக்கிறா. அது ஆத்ம குணமாக இருக்க முடியாதுங்கிற டிஸ்கஷன் எல்லாமும் பார்த்தோம் நம்ம. ஞேயஸ்ய க்ஷேத்திர தர்மத்வாத் இது சம்மரைஸ் பண்றார். ஞேயஸ்ய க்ஷேத்திர தர்மத்வாத் ஞாதுஹு க்ஷேத்ரஜ்ஞஸ்ய தத்கிருத தோஷானுபவத்தேஹே. எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் க்ஷேத்திர தர்மம் தான். இதுன்னு நீ ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்னாலே அது உனக்கு தெரியறதுன்னு அர்த்தம். பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ உபமானத்தினாலேயோ அர்த்தாபத்தினாலேயோ அனுபலப்தினாலேயோ ஏதோ ஒண்ணுத்தினால இந்த 5 பிரமாணங்கள்னால நீ இதுன்னு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமானது உனக்கு அது பிரத்யக்ஷம் ஆயிடுத்து. பிரத்யக்ஷம் ஆயிடுத்துங்கிறதுனாலயே கூட, அதாவது பிரத்யக்ஷம் ஆயிடுத்துன்னா பரோட்சம் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நான். அப்போ ஞேயம் ஆயிடுத்து. ஞேயம்னு ஆயிட்டாலே அது க்ஷேத்திர தர்மம் தான். எமோஷனா டான்ஜிபிளாவும் இருக்கலாம், இன்டான்ஜிபிளாவும் இருக்கலாம். உனக்கு தெரியறது அப்படின்னாலே அது க்ஷேத்திர தர்மம். ஏன்னா நீ அதை சாட்சிக்கிற. நீ சாட்சிக்கிறேங்கிற பொழுது அது க்ஷேத்திரஜ்ஞ தர்மமாக இருக்க முடியாது. ஏன்னா உன்னை நீ எப்படி பார்த்துக்க முடியும்? நீ பார்க்கறேன்னாலே அது பார்க்கப்படுற பொருள் தானே. அதெல்லாம் க்ஷேத்திரத்துல தானே சேர்க்கணும். அதனால ஞேயஸ்ய க்ஷேத்திர தர்மத்வாது. சுக துக்கம் தெரியறதா தெரியலையா? தெரியறது. அப்ப க்ஷேத்திர தர்மம் தானே. இப்ப ஞாதுஹு க்ஷேத்ரஜ்ஞஸ்ய தத்கிருத தோஷானுபபத்தேஹே. அப்ப ஞாதாக்கு க்ஷேத்திர தர்மத்தினால இருக்கக்கூடிய தோஷங்கள் தொட முடியாது. அதுக்குதான் நம்ம அதுக்குமே உமானம் கொடுத்தார். உஷர தேசத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகதிருஷ்ணிகான்னு சொல்லக்கூடிய காணல் நீர் ஆனது என்ன இத உஷர தேசத்தை சேராக்காது. காணல் நீர் பாலைவனத்தை ஈரமாக்க முடியாதுன்னு திருஷ்டாந்தம் கொடுத்தார். இது சத்தியம், அது மித்யாபூதமான ஒரு பிரச்சனையானது சத்தியவஸ்துவை தொட முடியாது. அப்படிங்கிறதுனால க்ஷேத்திரத்தினுடைய விசேஷங்கள் எதுவுமே சுகித்துவம் துக்கித்துவம் க்ஷேத்திரஜனாகிய சுரூபத்தை தொட முடியாதுன்னு அதுக்கு அங்க திருஷ்டாந்தம் சொன்னார். யாவத் கிஞ்சித் க்ஷேத்ரஜ்ஞஸ்ய தோஷஜாதம் அவித்யமானம் ஆசஞ்சயசி தஸ்ய ஞேயத்துவோபபத்தேஹே க்ஷேத்திர தர்மத்துவமேவ ந க்ஷேத்ரஜ்ஞ தர்மத்துவம். ஞேயத்துவம் இருக்கிறதுனாலேயே அது க்ஷேத்திர தர்மமாக இருக்கு. நச்சத்தேன க்ஷேத்ரஜ்ஞா துஷ்யதி ஞேயேன ஞாதுஹு சம்சர்கானுபபத்தேஹே. ஞேயத்துக்கும் ஞாதாக்கும் சம்சர்க்கமே இருக்க முடியாது. ஒட்டின் இருக்காது, தனியாக தான் இருக்கணும். ஏன்னா எதிஹி சம்சர்கஸ்யாத்து ஞேயத்துவமேவ ந உபபத்தியதே. சம்சர்க்கம் இருந்தால் கண்ணோடைய பாகமாக ஒரு பொருள் ஒரு விஷயம் இருக்குங்கிற பொழுது அதை நீ எப்படி பார்க்க போற? கண்ணுக்கு அப்பால் இருக்கும் பொழுதுதான் ஒன்னத்தை பார்க்க முடியும். அப்போ ஞேயத்துவ சித்தி ஏற்படணும்னாலே ஞாதாக்கும் ஞேயத்துக்கும் சம்சர்க்கம் இருக்க முடியாது. சம்சர்க்கம் இருந்தாலே அது ஞேயமாகாது. அதனால இது அதை தொடவே தொடாதுங்கிற பொழுது இதனால் அது எப்படி அழுக்காகும்னு கேள்வி. எதிஹி சம்சர்கஸ்யாது
ज्ञेयत्वमेव न उपपद्यते यदि आत्मनः धर्मः अविद्यावत्वं दुःखित्वादि च कथं भोः प्रत्यक्षम् उपलभ्यते कथं वा क्षेत्रज्ञ धर्मः அப்போ அவித்யாவத்துவம் துக்கித்துவம் முதலானவைகள்லாம் ஆத்ம தர்மமாக இருந்தால் அது எப்படி உனக்கு பிரத்யட்சமா தெரியறது? அப்போ நான் துக்கியா இருக்கேங்கிறது உனக்கு எப்படி தெரியறது? கதம்போகோ உபலப்யதே, உனக்கு எப்படி சித்தமா இருந்தது? அப்போ அது உனக்கு அப்பால் இருக்கிறதுனாலதான் ஆகிறது. கதம் வா க்ஷேத்ரஜ்ஞ தர்மஹா ஞேயம் ச சர்வம் க்ஷேத்ரம் ஞாதா ஏவ க்ஷேத்ரஜ்ஞः इति அவதாரிதே அவித்யா துக்கித்வாதேஹ க்ஷேத்ரஜ்ஞ விசேஷணத்துவம் க்ஷேத்ரஜ்ஞ தர்மத்துவம் தஸ்ய பிரத்யக்ஷ உபலப்யத்துவம் இது விருத்தம் உச்சதே அவித்யா மாத்திராவஷ்டம்பாத் கேவலம். இதனால இப்படி சொல்றதுங்கிறது அஜ்ஞானத்தினாலதான் நீ சொல்ல முடியும்னு அது முடிச்சார். வரைக்கும் பார்த்தோம். ஆக்சுவலி அடுத்ததா ஒரு கேள்வி வருது. அத்ராக சா அவித்யா கஸ்ய இதி யஸ்ய திருஷ்யதே தஸ்ய வித்யா. இந்த அவித்யாங்கிறது அப்ப எதுல ஆசிரிச்சு இருக்கு? கஸ்ய சா அவித்யா. நீ ஒரு அவித்யா அவித்யன்னு ஒண்ணு சொல்றியே, அது ஈஸ்வரனுக்கு இல்லைன்னா ஜீவத்தின ஆசிரிச்சிருக்கா? அது எதை ஆசிரியிச்சிருக்கு? ஆதாரம் எது? அவித்யா எதுல போய் நிக்கிறது? நிராதாரமா அது ஒண்ணு நிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுத்துல ஆசிரியிச்சுதானே இருந்தாகணும். சமுத்திர மந்தனம் பண்ணும் பொழுது மந்தார மலையை எடுத்துன்னு வந்து கடைய ஆரம்பிக்கிறா. கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசுகியை எடுத்துன்னு வந்து வச்ச உடனே அதை எப்படிடா கடையிறது? நிராதாரமாக மலையை கவுத்தாச்சு. இதையும் வாசுகி மத்தாக்கியாச்சு. இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள் நிக்கிறா. கடைய முடியலன்னா ஏன்னா நிராதாரமாக இருக்கு. ஏதோ ஒண்ணுத்துக்கு மேல நின்னாதான் மத்து கடையும். அதுக்கு ஸ்கந்த புராணத்துல ஓம சொல்லப்படுறது, குரு இல்லாமல் எப்படி ஞானம் ஏற்பட முடியாதோ அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் மத்த கடைய முடியாதுன்னு இருக்கிறதுனால அப்புறம் மகாவிஷ்ணு வந்து கூர்மமா போய் அத தாங்கினார். அவர் வந்து அதுக்கு ஆதாரமாக இருந்தார். இந்த மாதிரி ஆதார ஆதேயம் ஏதோ ஒண்ணுத்த ஆசிரித்து தானே இருந்தாகணும் அவித்யை. அப்போ அந்த அவித்யை எதை ஆசிரியிச்சிருக்கு? சா வித்யா கஸ்ய, எது மேல உட்கார்ந்து இருக்கு? அந்த அவித்யை. ஒண்ணு இருக்குன்னு சொல்லு. இருக்குன்னு சொன்னேன்னா அது எது மேல உட்கார்ந்து இருக்கு? என்ன? அப்போ யாருக்கு அந்த அவித்யை சொல்றார்? எஸ்ய திருஷ்யத்தே தஸ்யைவ. யாருக்கு அது தெரியறதோ அங்கதானே ஆசிரியிச்சிருக்கு. எங்க? ஏன்னா அவித்யைங்கிறது வந்து வெளியில இருக்கிற ஒரு பொருளாக உனக்கு தெரியறதா, இல்ல பாக்குறவனுடைய ஆசிரியிச்சிருக்கா? சோ இங்க பாக்குறவனை ஆசிரியிச்சுதானே இருந்தாகணும். அதனால எஸ்ய திருஷ்யத்தே தஸ்யைவ அவித்யான்னு சொல்றார். கஸ்ய திருஷ்யத்தேன்னு கேட்கறான். நான் அதனுடைய விசேஷத்தை கேட்கிறேன். அது பிரம்மமா, அது ஜீவாத்மாவா, இது எந்த இடத்துல கரெக்டா இருக்கு? யாருக்கு தெரியறதோன்னு 19 சொன்னா யாருக்கு தெரியறதோங்கிறது பிரம்மத்தை சொல்றியா, ஈஸ்வரனை சொல்றியா, பரபிரம்மத்தை சொல்றியா, ஈஸ்வரனை சொல்றியா? சகுண பிரம்மமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன்கிட்ட இருக்கா அவித்யா, இல்ல ஜீவன் கிட்ட இருக்கா அவித்யா? எங்கப்பா இருக்குன்னு கேக்குறான். அத்திர உச்சியதே அவித்யா கஸ்ய திருஷ்யதே இது பிரஷ்னஹா நிரர்த்தகா. இந்த கேள்வி இருக்கே, இந்த கேள்வியே அர்த்தம் இல்லாததுன்னு சொல்லிட்ட. அவித்யா கஸ்ய திருஷ்யதே இது பிரஷ்னஹா நிரர்த்தகா. இந்த கேள்விக்கு வந்து எந்த விதமாக பதில் சொன்னாலும் இந்த கேள்வினால உனக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போறது இல்ல. அதனால இந்த கேள்வி அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றார். கதம், புரியலையே, எனக்கு இது தெரிஞ்சுதானே ஆகணும். அவித்யான்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் சம்சாரித்துவம்னு சொல்றேன். சம்சாரித்துவத்தினாலதானே பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப நிரர்த்தகம்னு சொல்றீங்களே, எப்படி நிரர்த்தகம்னு பூர்வபக்ஷி கேட்கறான். அவர் சொல்றார், திருஷ்யத்தே சேத் அவித்யா தத்வந்தம் அப்படி பஷ்யசி. இப்போ ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கோ. தெரியுமா, உனக்கு தெரியறதா தெரியலையா அவித்யை? இப்போ அவித்யா யாருக்கு நீ கேக்குறிய, அவித்யா இருக்குன்னு எங்க இருக்குன்னு கேக்குறிய, யாருடையதுன்னு கேக்குறிய. நீ அந்த கேட்கிற அவித்யானதை நீ பாக்குறியா இல்லையா?
அதை பார்த்துட்டு அது யாருக்கு இருக்குன்னு கேக்குறியா, என்ன இல்ல பார்க்காதனால கேக்குறியா? அதனால நீ பார்க்கறேன்ற பட்சத்துல திருஷ்யத்தே சேத் அவித்யா தத்வந்தமபி பஷ்யசி. அவித்யை இருக்குன்னு தனியா நீ பார்க்கன்னா அது எங்க ஒட்டின்னு இருக்குன்றதையும் நீ சேர்த்து தானே பார்க்கற. ஒரு பானை இருக்குன்னு பார்த்தேன்னா பானை கையில இருக்கா, என்ன கரதலைய கடகாவா இல்ல பூமிஷ்டகா கடகாவா, என்ன தரையில உட்கார்ந்து இருக்கா பானை, உன் கையில இருக்கா இல்ல கயத்துல தொங்குதா, சேர்த்து தானே பார்ப்ப. அத தனியா பார்க்க மாட்டிய. அப்போ நீ உனக்கு அவித்யை தெரியறதா தெரியலையாங்கிறது தான் முதல் கேள்வி. அது தெரிஞ்சதுன்னா நீ அது இருக்கிறது யார்கிட்டன்னு நீ பார்க்க தானே போற. அப்ப அவித்யை நீ கேட்கிற கேள்வி அர்த்தம் இல்லையே. அவித்யை இருக்குன்ற ஒரு பட்சத்தை வச்சு நீ கேட்கிற. இருக்குன்னா அப்ப யாருக்கு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. தத்வந்தம் அப்படி பஷ்யசி அப்படின்னு சொல்றார். நச்ச தத்வதி உபலபியமானே சா கஸ்ய இதி பிரஷ்னஹ யுக்தஹ. அப்படி இருக்குன்னு உனக்கு தெரியற அவித்யை யாருக்கு யார்கிட்ட இருக்கு, யாருடையதாக இருக்கு, எதை ஆசிரியிச்சு இருக்கு அப்படிங்கிற கேள்வி அர்த்தம் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். நஹி கோமதி உபலபியமானே காவஹா கஸ்ய இதி பிரஷ்னஹ அர்த்தவான் பவதி. பசுமாடு இருக்குன்னா பசுமாடு யாருடையது அப்படிங்கிற கேள்வி என்ன, அந்த பசுமாடை நீ பாக்குற, கோமதி பசுமாடையும் பசுமாடை வச்சுட்டு இருக்கவனும் இருக்கான், அப்ப இது யாருடையதுன்னா அர்த்தம் இல்லையேன்னா அவங்க சொல்றான். நனு விஷமஹா திருஷ்டாந்தா, இது ரெண்டும் சம திருஷ்டாந்தம் இல்லையே. இந்த திருஷ்டாந்தத்துக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா கவாம் தத்வதஸ்ச பிரத்யக்ஷத்வாது சம்பந்தஹ அப்படி பிரத்யக்ஷஹ இது பிரஷ்னஹ நிரர்த்தகா. இங்க வந்து ரெண்டுமே பிரத்யக்ஷம். எது ரெண்டும் பிரத்யக்ஷம்? பசுமாடும் பிரத்யக்ஷம், அப்புறம் பசுமாட்டை உடையவன் இருக்கானே கோமான் இருக்கானே அவனும் பிரத்யக்ஷம். கவாம் தத்வதஸ்ச பிரத்யக்ஷத்வாது தத் சம்பந்தோ அப்படி பிரத்யக்ஷா. அதனால சம்பந்தமும் பிரத்யக்ஷமா தெரியறது. அதனால பிரஷ்னம் தேவையில்லை. இந்த இடத்துல அப்படி இல்லையே. நததா அவித்யா தத்வான்ச்ச பிரத்யக்ஷௌ. அவித்யா பிரத்யக்ஷமாக இருக்கு, தத்வான் பிரத்யக்ஷமா இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல ரெண்டுமே பிரத்யக்ஷமா எனக்கு தெரியல. அவித்யான்னு ஒண்ணு இருக்கிறதா சொல்லப்படுறது, அது யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ பிரம்மம்னு சொல்றேன், அது எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு அவித்யா ஏதோ ஒரு பிரம்மா, அது ரெண்டுத்துக்குள்ள வந்து என்ன சம்பந்தம்னு தெரியலையே. அதனால இது ரெண்டும் பிரத்யக்ஷம் இல்லை. அப்படிங்கிற பொழுது இதை பத்தி நீ சம்பந்தம் சொல்லிதானே ஆகணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியறதுக்கு நான் கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. இது ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத விஷயமாக இருக்கு. அவித்தியும் தெரியல, பிரம்மமும் தெரியல. அது யாரு பிரம்மம்னு சொல்லலை இங்க, அது யாரு வந்து அது ஆசிரித்தமா இருக்குங்கிற அந்த வஸ்துவும் தெரியலைங்கிற பொழுது இது ரெண்டுமே பிரத்யக்ஷம் இல்லையே. அப்போ அதுவும் இதுவும் சமமா நீ திருஷ்டாந்தம் பசுமாடை வச்சுட்டு இருக்கோம், பசுமாட்டை பார்த்தாலே யாரோடதுன்னு தெரியும்ன்ற ஒரு அர்த்தத்தை இங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இது ரெண்டும் வந்து எப்படி சமம் திருஷ்டாந்தம்னு கேட்கிறான். சொல்றார், அப்பிரத்யக்ஷேன அவித்யாவதா அவித்யா சம்பந்தே ஜாத்தே ஞாத்தே கிம் தவஸ்யாது. உனக்கு பிரத்யக்ஷமாக இல்ல அவித்யாவான், அவித்யை உனக்கு தெரியறதுங்கிற. கண்ணுக்கு தெரியாத அந்த அப்பிரத்யக்ஷ அவித்யாவானோட அவித்யாவத்து வஸ்துவோட அவித்யா சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன ஆதாயம்? நீ ஏன் வந்து அதை போய் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? யாருக்கோ அது இருக்கு, யாரோ ஏதோ ஒரு பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவித்யா இருக்கு. அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தமா இருந்தா உனக்கு என்ன? அதனால உனக்கு என்ன ஆப்போறதுன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், அவித்யாயாக அனர்த்த ஹேதுத்வாத் பரிஹர்த்தவ்யா சியாது. அதுக்கு இல்ல, அவித்யைங்கிறது தான் அனர்த்தத்துக்கெல்லாம் ஹேத்துவாக இருக்கு. அனர்த்தம்னா சம்சாரம், சம்சாரம்னா புண்ணிய பாபம், புண்ணிய பாபத்தினால ஏற்படக்கூடிய பந்த மோட்சம், அந்த பந்த சக்கரம், அந்த சக்கரத்துல மாட்டின்னு இருக்கிறதுக்கு காரணம், சம்சாரித்துவத்துக்கு காரணமா இருக்கிறது அவித்யை தான். அவித்யா காம கர்மன்னு, அவித்யினால காமம், காமம்னால கர்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது சாஸ்திரத்துல. அதனால அவித்யாவானது அனர்த்த ஹேத்துவாக இருக்கிறதுனால பரிஹர்த்தவ்யா சியாது, அதை நீக்கி ஆகணும். அதனால அவித்யை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான்.
அவர் சொல்றார், எஸ்ய அவித்யா சஹா தம் பரிஹரிஷ்யதி. எதை ஆசிரியிச்ச அவித்யா இருக்குன்னு நீ கேட்கறியோன்னு, ஏதோ ஒரு பொருளை ஆசிரியிச்சு இருக்குன்னு நினைச்சுன்னு தானே கேட்கிற. ஈஸ்வரனா இருக்கட்டும், பிரம்மமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அந்த அவித்ய யாருக்கு மேல அந்த அவித்யை ஆசிரியிச்சிருக்கோ, யாருக்கு அந்த அவித்யை இருக்கோ, எந்த சுரூபத்துக்கு அது இருக்கோ, பிரம்மம்னா பிரம்மம், ஈஸ்வரன்னா ஈஸ்வரன், அவ அதை பரிகாரம் பண்ணிட்டு போகட்டும், உனக்கு என்னதை பத்தி அப்படின்னு கேட்கிறார் ஆச்சாரியால். அதுக்கு அவன் பதில் சொல்றான், நனு மம இவ அவித்யா, இல்லையே அவித்யை எனக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அதை பரிகாரம் பண்றதுக்காக தானே இவன் கேள்வி கேட்கிறான் ஆச்சு. அதுக்கு கொண்டு வந்துட்டார் அவனை. ஏதோ மூணாவது விஷயமாக பிரம்மத்தை பார்த்து அதுக்கு எங்கேயோ அவித்யை இருக்கு, அதை பரிகாரம் பண்ணணும், அதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல போனவன, அது நீ ஏண்டாப்பா அது யாருக்கு இருக்கோ அவன் பண்ணிட்டு போட்டுமேன்னார். இல்ல எனக்கு தானே இருக்குன்னு அவன். அப்ப ஜானாசி தருகி அவித்யாம் தத்வந்தஞ்ச ஆத்மானம். அப்போ உனக்கு தெரியறதே, நீ ஏதோ ஒண்ணும், அதாவது இது பிரத்யக்ஷமாகவோ அனுமானம் பண்ணியோ ஒருத்தன் தனக்கு அவித்யா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்போ ஒருத்தன் தன்னுடைய நிலையில சந்தோஷம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கானோ, தான் நிலையை ஒத்துக்கொள்ள முடியாம இருக்கோ, அதனால தனக்கு மாறுதல்கள் ஏற்படுத்திக்கணும், தன்னுடைய என்விரான்மெண்ட்டை மாத்தணும், தன்னுடைய நிலையை மாத்திக்கணும், தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் மாறணும், தன்னுடைய நடவடிக்கையை மாறணும், இப்படின்னு எல்லாத்துலயுமே மாற்றத்தை எதிர்பார்த்துன்னு நிறைவில்லாம இருக்கானோ, அப்பயே ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரியறது அவனுக்கு. அதனாலதான் அவன் ஓடுறான். அப்போ இன்ஹரண்டா ஒருத்தனுக்கு அந்த ஞானம் இருக்கு. என்ன ஞானம்? தான் தன்னுடைய நிலையில இல்லை, இன்னும் தன் நிலையை போய் அடைஞ்சாகணுங்கிறது இன்ஹரண்டா தெரியறதும். அதனாலதான் இந்த கேள்வி கேட்ட உடனே தனக்கு தான் அது இருக்குன்றத அவன் அனுமானம் பண்ணி சொல்றான். அங்க ஜானாசி தர்ஹி அவித்யாம் தத்வந்தம் ச ஆத்மானம். அப்போ உனக்கு என்ன புரியறது? அவித்யன்றது இருக்கு, அத உன்னுடையதாக தான் இருக்கு அப்படின்னு நீ தெரிஞ்சின்றதுனாலதானே நீ இப்ப இந்த கேள்வியை கேட்டு என்கிட்ட நிக்கிற. இல்லைன்னா ஏன் நீ நின்று இருக்க? அப்போ என்னவோ ஒரு சந்தேகம் இருக்கே அப்படிங்கறதுனால உனக்கு புரியறதுன்னு தானே அர்த்தம்ன்றார். அவன் சொல்றான், ஜானாமி நது பிரத்யக்ஷேன, தெரியறதுதான், ஆனா திருடமா இதுதான் அவித்யை, அது இப்படிதான் இருக்கு, அது இல்லாத மீதி இருக்கிற பாகம் நான் இதுதான் அப்படின்னு என்னால சரியா புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுட்டாதானே அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். ரைட்டு, தோராயமா தெரியறது அவித்யை இருக்கு அப்படின்றதுன்னா அது போராதேங்கிறான். பிரத்யக்ஷேன ந ஜானாமி, பிரத்யக்ஷம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். நேரடியாக பார்க்கலையே, நான் சம்பந்தத்தை பார்க்கலையே, அவித்தியும் பார்க்கல, நான்றது எனக்கு தெரியறது, அவித்தியை எனக்கு பிரத்யட்சமா தெரியல, அப்ப அதனுடைய சம்பந்தமும் எனக்கு தெரியல. ஏன்னா கசியாங்கிறது தான் இங்க கேள்வி. அதனால சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் உத்தேசம். அவித்தியையே நீ என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கல, அதுல சம்பந்தத்தை எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தானே இங்க பிரச்சனை. அதனால பிரத்யக்ஷேன ந ஜானாமி, எனக்கு நேரடியா தெரியலையேன்றான். சொல்றார், அனுமானேன சேத் ஜானாசி கதம் சம்பந்த கிரகணம். சரி, நீ பிரத்யக்ஷத்துல தெரிஞ்சுக்கல, கரெக்ட், அனுமானம் பண்ணி தெரிஞ்சின்றியா? இருக்கணும், எனக்கு அனுமானம் இருக்கு, இது மாதிரி அவித்யை இருக்கிறதுனாலதான் சம்சாரித்துவம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமா நீ அனுமானம் பண்ணேன்னா, ஆத்மா உனக்கு அனுமானத்தினால தெரியற வஸ்துவா? இல்ல, ஏன்னா சொதசித்த வஸ்து. அப்போ அனுமானத்தினால எதை தெரிஞ்சுக்கிற? அவித்யைன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற. அப்போ சொதசித்த வஸ்துக்கும் அனுமானத்தினால தெரிஞ்சிக்கக்கூடிய அவித்யைக்கும் சம்பந்தம் எப்படி உனக்கு சித்திக்கிறது? கதம் சம்பந்த கிரகணம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தத்தை நீ எப்படி பாக்குற? அதுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றார். நஹி தவ ஞாதுஹு ஞேயபூதயா அவித்யா தற்காலே சம்பந்தா கிரஹீதும் சக்கியதே, அவித்யாயாஹ விஷயத்வேன ஏவ ஞாதுஹு உபயுக்தத்வாத்.
இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இது புரியாத காரணம் என்னன்னா, தவ ஞாதுஹு ஞேயபூதயா வித்யா, நீ அறிந்து கொள்கின்றவன்ற ஒரு நிலைப்பாடோட இருக்கப்போ, ஞாதிருத்வம் அந்த திருச்சி இருக்கே, ஞாதா, அந்த ஞாதா அந்த ஸ்டேட்டஸே அவித்யாயாக விஷயத்வேன ஏவ உபயுக்தம். அந்த ஞாதாங்கிற உன்னுடைய தன்மை இப்ப நீ சொல்றிய தெரிந்து கொள்கின்றவன்றதே அவித்யைக்குள்ள இருக்கிற விஷயம். அதனால ஞேயபூதையா அவித்யா தற்காலே சம்பந்தா கிரகீத்தும்னு சக்கியதே. அவித்யை இருக்கிற காலத்துல அவித்ய ஞாதா தெரிஞ்சிக்க முடியாது. அவித்யை போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியுமான்னா இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அவித்யா வந்தமாக ஏதோ இருந்ததாக நினைச்சிட்டு இருந்தோமே, அதுவே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அவித்யா காலத்துல அவித்யானாலதான் ஞாதா இருக்காங்கிறதுனால அவித்யா காலத்திலேயே அவித்யை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுட்டேன்னா அது ஞான காலம் ஆயிடுது. அப்போ அவித்யா, அதனாலதான் இங்க பிரமாணம் ஞாதாவையே ஃபால்சிஃபை பண்ணக்கூடியது. இந்த சாஸ்திர திருஷ்டியானது சாஸ்திர சிரவணம் பண்ணும் பொழுது யாரு ஞாதாவோ அந்த சுரூபமே ஃபால்சிஃபை ஆகிறது இங்க. அப்படிங்கிறதுனாலதான் இங்க சுதந்திர பிரமாணம் தேவைப்படுது. ஞாதா எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு பிரமாணத்தினால, ஞாதா உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாணத்தினால சுரூப சித்தி ஏற்படாது. ஞாதாவினுடைய சுரூபத்தை காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சுதந்திர பிரமாணம் தான் ஞானத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் சாஸ்திர பிராமணியம் ரொம்ப முக்கியம். பிரமாண புத்தி இருந்தாக மட்டும்தான் சுரூப சித்தி ஏற்படும். பிரமாணத்தை விசாரம் சரியாக இல்லைன்னா, சிரவணம் எப்படி சரியா பண்ணணும்னு புரிஞ்சுக்கலன்னா சுரூப சித்தி ஏற்படவே முடியாது. ஏன்னா ஞாது ஞேயபூதமா இருக்கக்கூடிய அவித்யை அவித்யா காலத்துல சம்பந்தம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஞாதா ஃபால்சிஃபை ஆனப்புறம் தான் சுரூப சித்தி ஏற்பட போகுது. அதனால அவித்யாயாக விஷயத்வேன ஏவ ஞாது உபயுக்தத்வாத். இன்னொன்னு ஏன் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா, நச்ச ஞாது அவித்யாயாச்ச சம்பந்தஸ்ய கிரஹீதா ஞானம் ச அந்யது தத்விஷயம் சம்பவதி அனவஸ்தா பிராப்தேஹே. இப்போ ஞாதாவையும் அவித்யாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை இன்னொரு ஞாதா பாக்குறான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ ஒரு ஞாதாவை இன்னொரு ஞாதா பாக்குறான்னு ஆயிடும். ஒரு தெரிந்து கொள்கின்றவனை தெரிந்து கொள்கின்றேன் அப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது ஆப்ஜெக்டிஃபை ஞேயமாக்குறேன், ஞாதாவை ஞேயமாக்க முடியும்னா தானே அவித்யையும் ஞாதாக்கும் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ ரெண்டுத்தையும் ஞேயமாக்கணும். அப்போ ஞாதுக்கு அந்நியமாக ஒரு ஞாத்து ஞேயமாயிடுறான். அந்த ஞேயமாகிய ஞாதாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஞாதா வரான், அது ஒரு ஞானம் ஆயிடுது. அது என்ன ஆயிடும், அப்போ அனவஸ்தாக்கு போய் நின்றுடும். ஏன்னா அப்ப அந்த ஞாதாக்கும் இந்த ஞாதாக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அவன் எப்படி யார் தெரிஞ்சுக்கிறான் ஆயிடும். எதி ஞாத்ராபி ஞேய சம்பந்தா ஞாயதே அந்யஹா ஞாதா கல்பியா சியாது. ஞாதாவையே ஞேயமாக்க வேண்டியிருந்தால், இல்ல ஞாதாவுக்கு ஞேய சம்பந்தத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா ஞாதாவும் உனக்கு ஞேயமாகணும். அப்போ இன்னொரு ஞாதா இருக்கிற ஞாதாக்கு அந்நியமாக இருக்கணும். அந்யஹா ஞாதா கல்பியா சியாத் தஸ்யாபி அந்யஹா தஸ்யாபி அந்யஹா இது அனவஸ்தா அபரிஹாரியா. அதனால ஞாத்ரு விபரிலோபகா ந வித்யதேன்னு எப்பயும் இருந்துட்டே இருக்கக்கூடிய சுரூபமாக சுரூபம் தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றதோ இல்லையோ, இங்க நான் அந்நியதோஸ்தி திரஷ்டா, இதுக்கு தவிர வேற இந்த ஞாதாவினுடைய கண்டென்ட் தானே சுரூபம். அது இப்ப சொல்ல போறார்.
இப்போ கன்க்ளூஷனா ஆச்சாரியால் வந்து எப்படி அக்னி உஷ்ணம் மாதிரின்னு எதி புனः அவித்யா ஜ்ஞேயா அந்யத்வா ஜ்ஞேயம் ஜ்ஞேயமேவ ததா ஜ்ஞாதா अपि ज्ञाता एव न ज्ञेयं भवति यदा च एवम् अविद्या दुःखित्वाद्यैः न ज्ञातुः क्षेत्रज्ञस्य किञ्चित् दुष्यति அதனால எது ஞேயமோ அது ஞேயம்தான் எது ஞாதா அது ஞாதாதான் அது ஞேயமாகாது அதனால ஞேயமாகிய விஷயத்தை க்ஷேத்திரத்துல தான் வைக்கணுமே ஒழிய ஞாதால கொண்டு முடியாது நனு அயமேவ தோஷः யத் தோஷவத் க்ஷேத்திர விஜ்ஞாதிருத்வம் न च विज्ञानस्वरूपस्य एव अविक्रियस्य विज्ञातृत्वोपचारात् यथा उष्णतामात्रेण अग्नेः तप्तिक्रिया उपचारः तद्वत् அதான் சொல்ற இப்போ எப்படி இருந்தாலும் ஒன்னும் கேள்வி கேட்கறான் அயமேவ இப்ப நீ சொல்றது தானப்பா தோஷங்கிறான் பூர்வபக்ஷி ஏன்னா தோஷவத்துவம் க்ஷேத்திரத்திலேயாவது இருக்கோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கிறேன் அந்த சம்பந்தத்தினாலேயே ஒரு துக்கித்துவம் இருக்கோ இல்லையோ துக்கித்துவம் க்ஷேத்திரத்திலேயே இருக்குன்னே வச்சுப்போம் அந்த தோஷம் இருக்கே அது என்ன அஃபெக்ட் பண்றதா தானே ஆகிறது ஏதோ ஒரு தோஷவத்துவம் இருக்கு அந்த எங்க இருக்கா அங்க இருக்காங்கிறத விடு துக்கம் இருக்கு அப்படிங்கிற பொழுது இந்த தோஷவ க்ஷேத்திர விஜ்ஞாதாவாக இருக்கிறதுனாலயே எனக்கு பிரச்சனை இருக்கும்ன்றா அதான் சொல்றார் விஜ்ஞான ஸ்வரூபஸ்ய ஏவ அவிக்ரியஸ்ய விஜ்ஞாதிருத்துவ உபசாராத்து அதான் அந்த ஞாதால இருக்கக்கூடிய விஜ்ஞான ஸ்வரூபம் அதான் கான்சியஸ்னஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் ஞப்தி மாத்திரம் பிரஜானம் ஞானம் ஞானம் பிரம்ம அப்படின்லாம் சொல்றத விஜ்ஞானம்னு இங்க வார்த்தையில சொல்றார் விஜ்ஞான ஸ்வரூபஸ்ய ஏவ அந்த கண்டென்ட் நம்ம வித் ரெஃபரன்ஸ் டு த நோன் ஐ எம் அ நோவர் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருளின் நோக்கில் நான் தெரிந்து கொள்பவன் உட்கொள்ளப்படுகின்ற பொருளின் நோக்கில் நான் உட்கொள்ளுபவன் அப்படிதானே இப்போ அந்த உட்கொள்ளப்படுகின்ற பொருள் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அப்ப நான் தெரிந்து கொள்கின்றவன் உட்கொள்கின்றவன் ஆமாட்டேன் அப்ப மீதி இருக்கிறது என்ன ஞாதிருத்துவம் இல்ல அந்த இன்சிடென்டல் ஆஸ்பெக்ட தூக்கிட்டோம்னா மீதி என்ன இருக்கு கண்டென்ட் மட்டும் தானே இருக்கு அந்த கண்டென்ட் தான் விஜ்ஞான ஸ்வரூப தஸ்ய ஏவ அவிக்ரியஸ்ய விஜ்ஞாதிருத்துவ உபச்சாரம் அந்த விஜ்ஞாதிருத்துவம்ங்கிறது உபச்சாரம் தான் அதுல விஜ்ஞானம் ஸ்வரூபம் விஜ்ஞாதிருத்துவம்ன்ற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கே அது உபச்சாரம் தான் பேருக்கு தான் அது சொல்றதுக்கு யூஸ் பண்றோம் அது வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார் யதா உஷ்ணதா மாத்திரேன அக்னேஹே தப்திக்ரியா உபச்சாரா நெருப்பு எரிக்குது அப்படின்னா தப்திக்ரியா நெருப்பு எரிக்குதுன்னு நான் எரிக்கிறதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோ நெருப்பு எதையாவது எரிக்கின்றதுன்னு சொன்னோம்னா தீ இதை வந்து எரிக்கிறதுன்னா எரிக்கிறதா எரியறதுன்னு சொல்றோம் என்ன ஃபியூயல் ஆட் பண்ணா எரியறது அவ்வளவுதான் எவ்வளவு ஃபியூயல் இருக்கோ அவ்வளவு ஃபியூயலுக்கு ஏற்ற மாதிரி எரியறது தீக்குச்சி எரிச்சா தீக்குச்சி எரியறது ஒரு ஃபாரஸ்ட்ல வச்சா ஃபாரஸ்டே எரியறது ஆனா அப்ப தீ வந்து அவ்வளவு பெரிய தீ இது சின்னதின்னு சொல்ல முடியுமோ அக்னியினுடைய சொரூபம் உஷ்ணத்துவம் மட்டும்தான் மற்றது எரியறதெல்லாம் உபாதி சம்பந்தம் தானே ஒழிய சொரூபத்துல வந்து அது எதுவும் இல்லை அதனால உபாதி சம்பந்தத்தினால ஒரு விஷயம் நகர்றது நான் பார்க்கிறேன் பேசுறேன் விஜ்ஞாதா விஜ்ஞாத்ரு இதெல்லாம் சொல்லாமே ஒழிய சொரூபதா விஜ்ஞான ஸ்வரூபம் தான் உஷ்ணதா மாத்திரேன அக்னேஹே தப்திக்ரியா உபச்சாரா தப்திக்ரியாங்கிறது எரிக்கின்ற காரியம் எரிக்கின்ற தன்மையானது அக்னிக்கு சுரூபம் கிடையாது அதுக்கு இன்சிடென்டல் தான் வந்து போகிறது ஆனா உஷ்ணத்துவம் அக்னி ஸ்வரூபம் அந்த மாதிரி ஞப்தி ஸ்வரூபம் தான் விஜ்ஞானம் தான் ஸ்வரூபமே ஒழிய
இங்க விஞ்ஞாதிருத்துவம் அங்க கிடையாது. அப்போ அதுதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். அதனால தோஷவத்துவம் விஞ்ஞாதாக்கு இருக்கிற தோஷம் கூட விஞ்ஞானத்தை தொடாது. அதுதான் அதனாலதான் வந்து சுரூப சுத்தம்னு சொல்றோம். சாஸ்திரம் சொல்றது யதா அத்திர பகவதா கிரியாகாரக பலாத்மத்வா பாவः ஆத்மனி ஸ்வதः ஏவ தர்ஷிதः. பகவான் இந்த பகவத்கீதையிலேயே பல இடங்கள்ல கிரியை காரகம் பலம் இந்த மாதிரி விஷயங்கள் சுரூபத்துல இல்ல. இந்த காரகம்னா சம்பந்தம், கர்ம கரணம், கர்த்தத்துவமும் சேர்த்தான். கர்த்தா கர்ம கரணம் சம்பிரதானம் அபாதானம் இது எல்லாமே காரகம். அதாவது இட் டசன்ட் பிகம் an object of action or instrument of action. இது எதுவும் ஆகிறது இல்லை, காரியமாகவும் அது இல்லை, காரியத்தினுடைய பலனாகவும் இல்லைன்றத பல இடத்துல பகவான் கீதையில காமிச்சிருக்கார். அப்போ என்னதுதான் சொல்ல வருவார்? உபச்சாராத்து தான், விஜ்ஞாதிருத்துவ உபச்சாராத் பக்தி கிரியா உபச்சாரகா மாதிரி தான் ஆத்மாவினுடைய கிரியாவத்துவம், காரகவத்துவம், பலவத்துவம் இதெல்லாமே ஆத்மவஸ்துக்கு இல்லை. அவித்யா அத்தியாரோபிதா ஏவ கிரியாகாரகாதிகி ஆத்மனி உபச்சரியத்தே. அவித்யா அத்தியாரோபிதம் தான் கிரியாகாரகம் பலம் முதலானவைய ஒழிய ஆத்மாவுக்கு அது கிடையாது. ஆத்மால அது ஔபச்சாரிகமாக அத்தியஸ்தமாக தான் இருக்கே ஒழிய சுரூபதா ஆத்மா விஜயான சுரூபம் தான். ததா தத்ர தத்ர எங்க சொன்னார் பகவான்னா அதுக்கு கோட் பண்றார், ஏனம் வேத்தி ஹந்தாரம். இங்க என்ன கர்த்தா, யாரு வந்து அவத்தனை ஹந்தாரம் கொல்பவனாக பார்க்கிறானோ, எஸ்கைனம் மன்யதே ஹதம் கர்மாவாக பார்க்கிறானோ, உபௌதௌன விஜானீதா. காரகம் இல்லைன்னு சொல்றார். எங்கேயுமே ஆத்மவஸ்துவானது பண்றதும் இல்லை, அதுக்கு ஒரு காரியமாகிறதும் இல்லை, கரணமும் இல்லை. பிரம்மார்ப்பணம் பிரம்மவி பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தன் பல இடத்துல சொல்றார். அதனால இங்க ஒரு கோட் பண்றாரு சாம்பிளுக்கு, ஏனம் வேத்தி ஹந்தாரம். அப்புறம் கிரியை எங்க சொல்றாருன்னா, பிரகிருத்தே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசா திக்த்வா. இந்த பிரகிருதி தான் பண்ணுது. எதை பண்ணுது? கர்மாணி சுபாவஸ்து பிரவர்த்ததே. அதனால பிரகிருதி தான் பண்ணுதே வழியா ஆத்மவஸ்துவானது அதுல ஈடுபடுறது இல்லை. நான் ஆதத்தே கசஜித் பாபம், பலமும் வந்து சித்திக்கிறது இல்லை ஆத்மாக்கு. ஏன்னா வந்து அதான் கிரியா காரக பலம்னு சொன்னாரு. அதனால எதுவாகவும் இல்லை. இத்தியாதி பிரகரணேஷு தர்ஷிதா ததைவச்ச வியாக்கியாதம் அஸ்மாபிஹி. அது எல்லா இடத்துலயும் நாம ஆச்சாரியால் சொல்றார், அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல பேசிட்டோம், வியாக்கியானம் பண்ணியிருக்கோம். உத்தரேஷுச்ச பிரகரணேஷு தர்ஷயிஷ்யாமஹா, போக போக இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம்னு சொல்றார். ஹந்த தர்ஹி ஆத்மனி கிரியாகாரக பலாத்மதையா ஸ்வதஹ அபாவே அவித்யயா ச அத்தியாரோபிதத்வே கர்மாணி அவித்வத் கர்த்தவ்யானி ஏவ ந விதுஷாமிதி பிராப்தம். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ற. என்ன எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னா, ஆத்மா காரியம் பண்ணலைங்கிறது சரி, காரியம் குருவன்னப்பி ந கிஞ்சித் கரோதி சஹா, என்ன செஞ்சாலுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறது இருக்கட்டும். இங்க வந்து கிரியாகாரக பலாத்மதையா சுதகாபாவே ஆத்மாக்கு அதெல்லாம் இல்லை, நீ பண்ணாலுமே அது இல்லை, அவித்யா அத்தியாரோபிதமாக தான் இருக்கு. அப்படிங்கிற பொழுது அதுக்கப்புறம் ஒரு பலத்தை உத்தேசித்து ஒரு ஞானி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, காரியமே பண்ண வேண்டியது இல்லையே. அவித்வத் கர்த்தவ்யானி, அவித்வான் தான் காரியம் பண்ண போறான். ஏன்னா அவனுக்கு தான் கிரியா தேவை, காரகம் தேவை, பலன் தேவை. வித்வானுக்கு ஏன் தேவை? ந விதுஷாம். இது எல்லாமே வந்து காமிய கர்மா பொதுவாக. ஏன்னா கேவலம் ஷாரீரம் கர்ம வந்து சொல்றது இல்லை. அதுக்காக அவன் சாப்பிட மாட்டானான்னு கேட்கக்கூடாது. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு பகவான் சொல்லிட்டார். அதனால வந்து எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்தாதீதோ விமத்சரஹான்னு அப்படி இருக்கிறது சொல்லலை. இங்க காமியமாக வித்வான் வந்து இந்த மாதிரி வைதிக காரியங்களை பண்ணணும்னு நிர்பந்தப்படுத்த முடியாதுன்னு சொல்றார். கர்மாணி அவித்வத்து கர்த்தவ்யானி ஏவ,
ந விதுஷாமிதி பிராப்தம். அதனால ஞானி கர்மா பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னு இங்க சித்திக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்றார். சத்தியமேவம் பிராப்தம் ஏததேவச்ச நஹி தேகபிருதா சக்கியம் இத்தியத்திர தர்ஷயிஷ்யா. பக்ஷி சொல்றான், பண்ண வேண்டியது இல்லைன்னு பிராப்தம் ஆயிடுதே அப்படிங்கிறான். ஆச்சாரியால் ஆமா சத்தியம் ஏவம் பிராப்தம், கரெக்ட் தான் நீ சொல்றதுன்ட்டு. ஏததேவச்ச நஹி தேகபிருதா சக்கியம் இத்தியத்திர தர்ஷயிஷ்யாமஹ. பின்னாடி நஹி தேகபிருதா சக்கியம் கர்த்தும் திக்தும் கர்மான்னு சேர்த்தா ஏதோ சொல்ல போறார். அந்த இடத்துல நான் இதை காமிக்கிறேன். சர்வசாஸ்திரார்த்த உபசம்ஹார பிரகரணேச்ச சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா இத்தியத்திர விசேஷதா தர்சயிஷ்யாமஹ. அதனால எல்லாம் உபசம்ஹாரம் பண்ற 18ஆம் அத்தியாயத்துல சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்யன்ற இடத்துல கர்மா ஞானிக்கு அவசியம் இல்லை, அவன் நிர்பந்தம் கிடையாது, ஞானத்துலதான் நிஷ்டா சொல்லப்படுறதுன்றத பத்தி விசேஷமாக நம்ம பார்ப்போம்னு சொல்லி அலம் மிக பகு பிரபஞ்சேன வெகு பிரபஞ்சனேன இது உபசம்ஹிரியதே. போரும் நிறைய பேசியாச்சு, 3 மாசம் ஆயிடுத்து கிளாஸ்ல இதை பத்தி பேச ஆரம்பிச்சு. அதோட இந்த டிஸ்கஷனை நிறுத்திப்போன்னு சொல்லிட்டு மேல தொடரலாங்கிறார். இதம் சரீரம் இத்தியாதி ஸ்லோகோபதிஷ்டஸ்ய க்ஷேத்ராத்தியாயார்த்தஸ்ய சங்கிரஹ ஸ்லோகः அயம் உபன்யஸ்யதே. தக்ஷேத்ரம் யச்ச இத்தியாதி யாச்சிக்யாசிதஸ்ய ஹி அர்த்தஸ்ய சங்கிரஹ உபன்யாசः நியாயஹா இதி. அதனால ஏற்கனவே சொன்னத திருப்பி சொல்றார். அதாவது இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதேன்னு சொன்ன விஷயத்தையே தக்ஷேத்திரம் எச்ச யாத்ருச்ச யத்தக்ஷேத்திரம் எச்ச யாத்ருச்ச யத்விகாரி யதஸ்சயதே சஜயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம்ங்கிறது என்ன, எப்படிப்பட்டது அப்படிங்கிறத, என்ன பிரபாவத்தோடு கூடியதுங்கிறத நான் சொல்றதை கேளுன்னு இது சொல்ற ஸ்லோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றார். இதம் சரீரம் இத்தியாதி ஸ்லோகோபதிஷ்டஸ்ய, இந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை க்ஷேத்ராத்தியாய அர்த்தஸ்ய, இந்த க்ஷேத்ராத்தியாயம் சொல்லக்கூடிய 13ஆம் அத்தியாயத்தினுடைய சங்கிரக விஷய சங்கிரகமாக சங்கிரக ஸ்லோகா அயம் உபன்யஸ்யதே, இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. என்ன சொல்றார்? தக்ஷேத்திரம் எச்ச யாத்ரிச்ச இத்தியாதி யாச்சிக்யாசிதஸ்ய ஹி அர்த்தஸ்ய சங்கிரக உபன்யாசா. சொன்ன விஷயத்தையே தான் சங்கிரகமாக சொல்லப்படுறது இங்க. எத் நிர்திஷ்டம் தத்து, தத்துன்னு ஆரம்பிக்கிறதே, அந்த தத்துனா எது அந்த தத்துன்னு ப்ரோனவுன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நவுன் எதுன்னு தெரியணும் இல்லையோ. அதனால இங்க எதுபான்னா இதம் சரீரம் தான் அந்த தத்து. என்ன க்ஷேத்திரமா சொல்றதா க்ஷேத்திரஜனை சொல்றதா? ஏன்னா தக்ஷேத்திரம் சரீரமாகிய இந்த க்ஷேத்திரம் இதி தத்து தச்சப்தேன பராமர்ஷதி. தச்சப்தத்தினால இதம் சரீரம்ங்கிறத ஞாபகப்படுத்துறார். எச்சை இதம் நிர்திஷ்டம் க்ஷேத்திரம் தத் யாதிருக்கு யாதிருஷம் ஸ்வகீயைஹி தர்மைஹி, எப்பேற்பட்டதாகிய இந்த க்ஷேத்திரம் இருக்கு அப்படின்னு. தேகத்தை மட்டும் சொல்ல போறது இல்லை. அதனாலதான் இந்த பூத மகாபூதானிய பத்தி பேசுறார். அதனால சமஷ்டியும் சேர்த்துதான் இங்க க்ஷேத்திரத்துல சேர்க்கிறார். இதம் நிர்திஷ்டம் எச்ச இதம் நிர்திஷ்டம் க்ஷேத்திரம் தத் யாதிருக்கு யாதிருஷம் ஸ்வகீயைஹி தர்மைஹி ச சப்தஹ சமுச்சயார்த்தஹ. என்ன சமுச்சயம் பண்றார்? எதை? க்ஷேத்திரத்தையும் யாதிருக்கு எத்விகாரி எல்லாத்தையும் ஆண்டுன்னு போட்டுன்னு வருதுன்னு சொல்றார். யத்விகாரி யஹா விகாரஹா யஸ்ய தத் யத்விகாரி யதஹ யஸ்மாத் ச யத் காரியம் உற்பத்யதே இதி வாக்யசேஷஹ. என்ன ஸ்லோகம்? யச்ச யாத்ருச்ச யத்விகாரி யதஹ ச யத் சச்சயஹ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. யாத்ருக்கு எத்விகாரி, எதிலிருந்து, அதுதான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். எத்விகாரி யஹா விகாரஹா யஸ்ய தத், அதனுடைய விகாரமாக யஹா விகாரஹா தத்விகாரஹா எத்விகாரி. யஸ்ய யஹா விகாரஹா தத் யத்விகாரி யதஹா யஸ்மாத் ச யத், எதிலிருந்து, யதஹா
எதிலிருந்து எதனுடைய மாறுதலாக காரியம் உற்பத்தியதே, எப்படி இந்த க்ஷேத்திரம்ன்ற காரியமானது ஏற்படுறது. இது அதனால்தான் இந்த 24 விஷயங்களை சொல்ல வர்றார். இந்த அஷ்டதா பின்னா பிரகிருதியிலேருந்து அப்புறம் இந்திரியங்கள் அது இதுன்னு வரிசையா ஒரு 24 சொல்லி அதிலிருந்து இந்த க்ஷேத்திரம் உற்பத்தியமாகிறது. சச்சயா க்ஷேத்ரஜ்ஞா நிர்திஷ்டா சஹா யத் பிரபாவः ஏ பிரபாவாः உபாதிகிருதாः சக்தயः யஸ்ய சஹா யத் பிரபாவஸ்ச. க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்லப்படுறதே அங்க பிரபாவத்தை சொல்ற. ஏன்னா இங்க வாக்கியம் எப்படி இருக்கு, தத்துன்னு சொல்ற இடத்துல நியூட்ரல் தானே. அதனால க்ஷேத்திரம் எச்ச யாத்ரிச்ச யத்விகாரி யதஹாச்ச எத்து சஹாச்ச அப்படின்னு அங்க. அதனால அங்க க்ஷேத்திரஜ்ஞன் சஹாச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மேஷ்ணு சஹாயா. அதனால க்ஷேத்திரஜ்ஞன் அப்படிங்கிறதுனால மேஸ்குலைன் சச்சா சச்சயா க்ஷேத்ரஜ்ஞா நிர்திஷ்டா. க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்லப்பட்டதாகிய அந்த வஸ்துவானது சஹா யத் பிரபாவா, அதனுடைய பிரபாவம் என்ன, ஏ பிரபாவாக உபாதிகிருதாக, சுரூபத்துக்கு ஏது பிரபாவம். அதனால பாஷ்யக்காரர் இங்க உபாதிகிருத்தான்னு ஆட் பண்ணிக்கிறார். சக்தயா ஈஸ்வர சக்தி, உபாதினால வரக்கூடிய சக்தி. எங்க க்ஷேத்ரஜனுக்கு அந்த க்ஷேத்ரஜத்துவம் இருக்க, ஞப்தி சுரூபத்தை தவிர அந்த சொன்னமே அந்த என்னது சொன்னாரே இப்போ அக்னியை பத்தி சொல்லும் பொழுது சொன்னார் இல்லையோ, உபாதி உபச்சார வாக்கியம்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, விஜ்ஞாதிருத்துவ உபச்சாரா அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க அந்த உபச்சாரவத்துவம் இருக்கோ இல்லையோ, அந்த அதுதான் உபாதி. அந்த பிரபாவாக உபாதி கிருத்தாக சக்தியா எஸ்ய சஹா யத் பிரபாவஸ்ச. அந்த பிரபாவமானது உபாதிகிருத்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரபாவம் க்ஷேத்ரஜனுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது. தக்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ யாதாத்மியம் யதா விசேஷிதம் சமாசேன சம்க்ஷேபேன மே மம வாக்கியதா ஸ்ருணு. இங்க க்ஷேத்ரஜனை சகுணமாக ஈஸ்வரனாக நம்ம சமஷ்டியை சேர்த்து சொல்லும் பொழுது அங்க சோபாதிகமாக ஈஸ்வரனை சொல்றதும் இங்க பத்தம்தான். மூணுமே நம்ம சொல்ல முடியும். ஜீவனையும் க்ஷேத்ரஜன் சொல்லலாம், சோபாதிக ஈஸ்வரன் சமஷ்டி உபாதியோடு கூடிய இருக்க சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனையும் ஜெகத்காரணம் பிரம்மத்தையும் க்ஷேத்ரஜனாக சொல்லலாம். அப்புறம் நிர்குணம் பிரம்மமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்துவையும் க்ஷேத்ரஜனாக சொல்லலாம். சம்சாரின்னு சொல்றோம், பட் இங்க இதம் சரீரம் கௌந்தேயன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல பகவான் இன்னும் 2 ஸ்லோகம் மகாபூதானி அகங்காரா புத்திர் அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சஜேந்திரிய கோச்சராகான்னு சொல்றார். அதுக்கு மகாபூதங்களோட மகாபூதத்துக்குள்ள உலகம் முழுக்க சமஷ்டி அடக்கிடுறார் இல்லையா. அதனால மகாபூதமாக ஜெகத் முழுக்க இருக்கு. அந்த மகாபூதங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா அகங்காரா அப்படின்னு சொல்லிட்டார். அகங்கார காரணம் அகம் பிரத்யே லட்சணா மகாபூத காரணம்னு பாஷ்யம். அபிதாயிஷ்யந்தே அகங்காரா மகாபூத காரணம் அகம் பிரத்யே லட்சணான்னு அந்த மகாபூதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அகங்காரம்னு இங்க. அதனால அங்க சமஷ்டியை தான் சொல்றார் பகவான். சமஷ்டியை சொல்லும் பொழுது இங்க க்ஷேத்ரஜ லட்சணமாக இருக்கக்கூடியவனுடைய பிரபாவம் சொல்லும் பொழுது ஈஸ்வர பிரபாவம் தான். அங்க ஜீவ உபாதிக்கு என்ன பிரபாவம் இருக்கு வருது, சக்தியா ஜீவ பிரபாவ சக்தியும் இருக்கு, அதுவும் சேர்த்து சொல்ல வர்றார். அது சமஷ்டியில இருக்கக்கூடிய அங்கம் தானே. சக்தியா எஸ்ய சஹா யத் பிரபாவஸ்ச தக்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ யாதாத்மியம் யதா விசேஷிதம் சமாசேன சம்க்ஷேபேன மே மம வாக்கியதா ஸ்ருணு. நான் சுருக்கமா சொல்றேன், அதை கேளு. சுத்வா அவதாரைய இத்தியர்த்தா. சுத்த கேட்கறதோட மட்டும் போறாது, கேட்டு புரிஞ்சுக்கோ, மனசுல நிறுத்திக்கோன்னு பாஷிகாரர். ஸ்ருணுங்கிறதுக்கு சுத்வா அவதாரைய கிராஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. தக்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ யாதாத்மியம் விவக்ஷிதம் ஸ்தௌதி. அதனுடைய
பிரபாவத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுன்னு அர்த்தம். ஸ்தௌத்தினா ஸ்தோத்திரம் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல. க்ஷேத்திரஜ்ஞ யாதாத்மியம் விவக்ஷிதமே அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்றார் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். ஸ்தௌதி ஸ்ரோத்ருவிருத்தி பிரரோச்சனார்த்தம், அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னாதானே அப்ப அதை கேட்கணும்ன்ற ஒரு பாவம் தோன்றும். அதனால ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதைः பிருதக் பிரம்மசூத்திரபதைश्चैव ஹேதுமத்பிர் வினிஷ்சிதைஹி. இந்த சுரூபமானது இந்த க்ஷேத்திரஜ்ஞ விஷயங்கள் ரிஷிபிஹி பகுதா கீதம், ரிஷிகள்னால பலவிதமாக சொல்லப்பட்டது. சந்தோபிஹி, சந்தசாகிய வேதமானது இதை பத்தி விவிதைஹி கீதம் பிருதக், ஒவ்வொரு சந்தஸும் ஒரு வேதமும் இதை தனியாக எடுத்து பாடி இருக்கு. இது ரெண்டுத்தையும் பிரம்மசூத்திர பதைश्चैव, பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதாகிய பிரம்மசூச்சகமாக இருக்கக்கூடிய வேத பதங்களும் இதை பத்தி பேசியிருக்கு. அதனால ஹேதுமத்பிஹி வினிஷ்சிதைஹி, தீர்மானம் பண்ணி இதுதான் சுரூபம்னு காண்பிச்சு கொள்ளக்கூடிய விஷயமாக இது இருக்கிறதுனால இத ஸ்ருணு அவதாரைய அப்படின்னு இங்க பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்டேன்னு பாஷ்யம் பண்றார். மேல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you. Thank you. धन्यवादः.